Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் இன்றைக்கி 37th எபிசோடில் இருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க. எந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். முக்கியமாக அந்த மெயின் கொஸ்டின்ஸில் என்னென்னா ஆடுகளம் சீரியலை பற்றி, எதிர்நீச்சல், புனிதா, சிங்கப்பெண்ணை, இதுங்களை பற்றி தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ரிப்ளைஸ் பார்த்துடலாம். இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை இலக்கியாக கேட்குறாங்க. ரஞ்சினி சீரியலில் நடிக்கிற சீனு அண்ட் ரஞ்சனிக்கு உண்மையிலே மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க ஜஸ்ட் ரியல் பேர், அவ்வளவு தான். நம்ம வீட்டு பொண்ணு சீரியலில் நடித்த மீனாட்சியோட ரியல் நேம் என்னன்னா அஸ்வினி. நெக்ஸ்ட் ராமர் தேவி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அனாமிகா சீசன் 2 வருமா? வரதுக்கு சான்சஸ் சுத்தமாக கிடையாது. ஒன்னே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எதிர்நீச்சல் சீரியலில் ஆக்டர் ஆதி வருவாரா? வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். சன் குடும்ப விருதுகள் 2025 எதிர்நீச்சல் சீரியல் ஏன் இல்லை? எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் தான் இல்லையே தவிர எதிர்நீச்சல் சீரியல் இல்லைன்னு கிடையாது. எதிர்நீச்சல் சீசன் 1 நடித்த ஆக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. எதிர்நீச்சல் சீசன் 2 சீரியல் 1000+ எபிசோட்ஸ் போகுமா? போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போக போக டிஆர்பியை பொறுத்து என்னன்னாலும் மாறலாம். சன் டிவியில் பிரைம் டைமில் உங்களுக்கு பிடிச்ச 3 சீரியல்ஸ் என்னென்ன? ஸோ எனக்கு பிடிச்ச டாப் 3 சீரியல்ஸ்னால் ஃபஸ்ட்டு ராமாயணம், செகண்ட் சிங்கப்பெண்ணே, தேர்ட் எதிர்நீச்சல். நெக்ஸ்ட் டப்பிங் சீரியலில் எது நம்பர் 1 இன் தமிழ்நாடு? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. எப்பயுமே ராமாயணம் தான் டப்பிங்னாலே நம்பர் 1 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ரீராம் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, பூவே செம்பூவே சீரியல் நான் பிரைம் டைமில் வரும்னு சொல்கிறீங்க. பிப்ரவரி மார்ச் மந்தில் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? அந்த மாதிரி கேட்குறாரு. ஸோ வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா சீரியலோட ஷூட்டிங்கை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் பிரைம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சீரியல்ஸ் வந்து அப்கமிங்கில் இருக்குது. பிரைம் டைமில் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த சீரியல் வரதுக்கு கண்டிப்பாக டிலே ஆகும். நெக்ஸ்ட் அஸ்வின் பாலா என்ன கேட்குறாருன்னா, கயல் சீரியலோட ஸ்டோரியை வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆடுகளம், ராகவி, திருமுருகன் சார் சீரியலில் எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்? இந்த 3 சீரியலுமே பிரைம் டைமில் ஒரு நல்ல டைம் ஸ்லாட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட்டிங்கில் தான் இருக்கும். அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் அபர்ணா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. துளசி அப்படிங்கிற கேரக்டரில் மௌனம் பேசியதில் யார் வரப்போகிறா அப்படிங்கிறத பற்றி எந்த நியூஸும் கிடைக்கல. கிடைச்ச உடனே ஷேர் பண்ணுறேன். தென் மாரி சீரியல் 900+ எபிசோட்ஸோட ஆஃப் இயர் ஆயிருமா? கண்டிப்பாக முடிய சான்சஸ் இல்லை. டிஆர்பியை பொறுத்து தான் எல்லாமே டிசைட் ஆகும். வீரா சீரியலில் ட்ரூத் ரிவீல் ஆயிடுச்சு. இது முடிய போகுதா? இப்போதைக்கு இந்த சீரியலுக்கு என் கிடையாது. ஆல்சோ பனிவேலும் மலர்வனம், சக்திவேல், இந்த 2 சீரியல்ஸ்க்கும் இப்போதைக்கு என் கிடையாது. தனம் சீரியல் பூங்காற்று திரும்புமா நியூஸ் சீரியலோட ப்ரோமோ வந்துருச்சு. ஆல்சோ தென் அஃபிஷியலாகவே தெரிஞ்சிருச்சு 7th சீரியல் தான் காலைல 11 மணிக்கு டைம் சேஞ்ச் ஆக போகுது. பிரஜன் கேரக்டர் வந்து கேமியோ ரோல் தான் கெட்டி மேலம்ல. ஸோ அதனால தான் அவர் ஓகே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் நியூஸ் சீரியல் வந்து எந்த டைம் ஸ்லாட்டில் வர சான்சஸ் இருக்குது? கண்டிப்பாக 2 மணி ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. 3 முடிச்ச சீரியல் ப்ளஸ் டைம் சேஞ்ச் இன் நான் பிரைம் டைம், ஃபினிஷ்டு புனிதா சீரியல், மணமகளைவா, இந்த 2 சீரியல்ஸ்க்கு என் கிடையாது. 3 முடிச்சு நம்பர் 1 வந்துட்டு இருக்கிற சீரியல். இதுக்கெல்லாம் டைம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆல்சோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சல்மான் வந்து ஆடுகளம்லேருந்து குவிட் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அவர் வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த சீரியல் தான் குவிட் ஆனாரே தவிர ஆடுகளம் சீரியல்லேருந்து அவர் குவிட் ஆகலை. ஸோ இந்த நியூஸ் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அஃப்னன் ஃபேத்திஸும் இதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு மேலே ரிப்ளை பண்ணிட்டே சேர்த்து. நெக்ஸ்ட் சந்திரா என்ன கேட்குறாங்கன்னா, எதிர்நீச்சல் சீரியலில் எதுக்கு ஜான்சி ராணியை ஆட் பண்ணல? ஸோ அவங்களை இப்போதைக்கு காமிக்காமல் வச்சுருக்காங்க. பட் சன் டிவிலே பார்த்தீங்கன்னா பூங்குடி சீரியலில் ஹீரோவோட அம்மாவை வேறு வராங்க. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் எதிர்நீச்சலில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிரகாஷ் என்ன கேட்குறாருன்னா, நந்தினி 2 வருமா ப்ரோ? நந்தினி 2 வந்தால் நம்பர் 1 சீரியலில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் நந்தினி 2 வரதுக்கு சான்சஸ் சுத்தமாக கிடையாது. பிகாஸ் நந்தினி 2 அப்படின்னு கொண்டு வர மாதிரி தான் ஜோதி சீரியலில் கொண்டு வந்தாங்க. பட் அந்த சீரியலுமே டிஆர்பி கிடைக்காம பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவனி டெலிமீரியா சன் டிவிக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அஜய்குமார் என்ன கேட்குறேன்னா, புனிதா சீரியலோட டைம் சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நான் பிரைம் டைம் ஸ்லாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா சீரியலோட ஸ்டோரி ட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கோடி மாஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, பைரவி எதுக்காக இலக்கிய சீரியலேருந்து விட்டானாங்க? பூவே செம்பூவே சீரியல் 11:00 லான்ச் பண்ணுறாங்க. இது ரொம்பவுமே வீக்கான நான் பிரைம் டைம் ஸ்லாட். அட்லீஸ்ட் 12 o'clockனாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறேன். எனக்குமே அந்த ஸ்லாட்டை பார்த்தோன்னே ரொம்பவுமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு காலைல 11:30 ஒரு சீரியலில் லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா சீரியலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புது சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் 11:30 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் 11:30 டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரேட்டிங் கம்மியாக தான் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஹரிஷ்குமார் என்ன கேட்குறாருன்னா, மாமா மனசில் ஷோ என்னாச்சு? 2 வீக்ஸாக டெலிகாஸ்ட் ஆகலை. ஸோ அந்த ஷோவோட கிராண்ட் கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆகி முடிச்சிருச்சு. வேறு ஒரு ஷோ மூலமாக தான் மீடியா மேசன்ஸ் மறுபடியும் என்ட்ரி கொடுப்பாங்க. சன் டிவியில் திருமுருகன் சார் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்ட மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் மகேஷ் சார் சிங்கப்பெண்ணை சீரியலேருந்து குவிட் ஆகுறாரா? இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அவர் குவிட்டே ஆகலை. வேறு நிறைய நியூஸஸ் வந்துகிட்டே இருக்குது அவர் குவிட் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி அவர் குவிட்டே ஆகலை இப்போதைக்கு. அப்படி ஒரு வேளை ஆனார் அப்படின்னா நானே உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மல்லி சீரியலோட ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க தான். பட் டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணல. ராமாயணம் சீரியல் நியூ ட்ராக் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி ஆஃப்டர் ராவன் டெட். நெக்ஸ்ட் லவ்கு ஸ்டோரியை வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்கமிங்கில் வரப்போகுது. ரோஜா 2 பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரோஜா ஒன் மாதிரி இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் யூடியூப் சீரிஸ் மாதிரி தான் கொண்டு வராங்க. ஸோ அதனால தான் அப்படி இருக்கும் என்னமோ தெரியல. ஸ்ரீராம் என்ன கேட்குறேன்னா அர்பன் ரேட்டிங்ஸ் முக்கியமாக அப்படின்னா அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் முக்கியமாக அப்படின்னு. அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் தான் எப்பயுமே முக்கியம். அதில் தான் சன் டிவி எப்பயுமே நம்பர் 1 வரும். இப்போ இந்த எபிசோடோட ஃபைனல் கமெண்ட்டுக்கு வந்துட்டோம். கண்ணன் என்ன கேட்குறாருன்னா சந்தியராகம் டிஆர்பி கேட்குறாரு. இந்த வாரம் 5.31 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த வாரம் ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ஏன் டெலகாஸ்ட் ஆகலை அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக ஹனுமான் அப்படிங்கிற மூவி வந்து 4:30 டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்த ஒரு வாரம் டெலகாஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் என்னென்னு. சிங்கப்பெண்ணை 10.08 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இன்னமுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.